சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கலைவாணிக்கு வேற ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும். நம்ம வாழ்ந்து காட்டணுங்க. அவங்க நம்மள இப்படி பேசிட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்கன்னு நம்ம உடைஞ்சிட கூடாது. அவங்க நமக்கு தப்பு பண்ணிட்டோம், துரோகம் பண்ணிட்டோன்னு நம்மள தேடி நம்ம கிட்ட வரணும். வரக்கூடிய காலம்னு ஒண்ணு வருங்க. நம்ம தகுதிக்கு மீறி சம்பந்தம் பேச அனுப்புனது என் தப்பு தாங்க, என் தப்பு தான். என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. கலைவாணி மனசுல ஆசை எல்லாம் வளர்த்து அவளை நடுக்கடலுல விட்டுட்டு போன மாதிரி தத்தளிக்க விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த விஷயத்த கலைவாணிக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்னு எனக்கு தெரியல கமலா. எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னங்க, நீங்க அழாதீங்க. கலைவாணி புரிஞ்சுக்கிடுவாங்க. பக்குவமா நான் சொல்லி அவளுக்கு புரிய வைக்கிறேங்க. நீங்க வருத்தப்படாதீங்க. நீங்க கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்க. இப்போதைக்கு வலி மாத்திரை போட்டுக்கோங்க. சாயங்காலமா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ஊசி போட்டுட்டு வந்துடலாம். சரியா? சரி, கவலைப்படாதீங்க. சரி. உங்க பொண்ணு கல்யாணத்துக்காக நான் கொடுத்த சீர் அங்க இருக்கு. என்ன? அதை எடுத்துக்கிட்டு இடத்த காலி பண்ணுங்க.